ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி மதியம் 1:14 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய பதிவுல தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போம். தனுசு ராசி நேர்களே, நேர்மையான உள்ளமும் இளகிய மனமும் கொண்ட நீங்கள் இந்த ஆண்டு குரு பகவானுடைய பயிற்சியால குரு உங்களுடைய ராசிக்கு நேராக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசியையே பார்க்கிறார். 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற ராசிநாதன் குரு 1, 3, 11ஆம் பார்வையால பார்க்கிறார். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனிமேல் நீங்கும். உங்க ராசியை பார்ப்பதால கெட்டது விலகும், தொட்டது இனிமேல துளங்கும். திருமண தடைகள் எல்லாம் விலகும். கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே தீர்ந்து போயிடும். உடல்நிலைகள் எல்லாம் இனிமே சரியாகும். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட நீங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இனிமே நல்ல லாபத்தை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்க 90% சிறப்பை பெறுகின்றீர்கள். அடுத்தபடியாக மகர ராசி நேயர்களுக்கு, மகர ராசி நேயர்களே, நேர்மைக்கும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்யும் எண்ணமும் கொண்ட நீங்க உங்களுடைய ராசிப்படி குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார். 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான் 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் பார்வையால பார்க்கிறார். 10க்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் தொழில இனிமே மேன்மை பெறும். வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ரண ருண ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு குரு பார்க்கறதுனால உங்களுடைய ராசிப்படி 3க்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டக்கிறங்க கெட்ட இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார் இந்த ஆண்டு. அதனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும். நிலபலன்கள் ஆகிற சேர்க்கை அதிகரிக்கும். உங்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு நண்பர்கள் மூலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு உதவியும் வெளிநாட்டு யோகமும் நண்பர்கள் மூலமாக வேலை வாய்ப்பும் உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டு உங்களுக்கு 80% சிறப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். அடுத்தபடியாக கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு போய் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற அவரு 1ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னோட ராசியே குரு பகவானும் பார்க்கிறார். 12ஆம் இடம் விரயத்தை கொடுக்கறதுனாலும் விரய குரு உங்கள் ராசியே பார்க்கறதுனால மிகவும் சிறப்பு. உடல்நல குறைவு பாதிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் இனிமே நலம் பெறுவீங்க. மன சஞ்சலத்திலும் சரியான சாப்பாடு, தூக்கம் இல்லாம இருந்தவங்க எல்லாம் இனிமே நலமடைவீங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே தீரும். தொழில் நஷ்டம் அடைந்தவர்கள் எல்லாம் மீண்டு வருவீங்க. இனிமே மொத்தத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். ஒரு 90% உயர்வை இந்த ஆண்டு நீங்க பெறுகிறீர்கள். அடுத்தபடியாக மீனராசி நேயர்களே, நீர் ராசியினுடைய தத்துவத்தை கொண்ட நீங்கள் அடுத்தவர் மனமறிந்து செயல்படக்கூடிய சுபாவம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சந்திரனுடைய உங்களுடைய மீனராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால ஒரு சிறப்பானதுதான். அதே மாதிரி 8ஆம் இடம், 8, 12ஆம் இடங்கள் எல்லாம் 10ஆம் இடத்தையும் இவர் குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் உடல்நல குறைவுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். நீங்க 10ஆம் இடம் தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது சுப செலவுகளாக நிச்சயமாக இருக்கும். உங்கள் ராசியே பார்க்கறதுனால உங்களை அவர் நிச்சயமா குரு பகவான் உங்களை உயர்வடையே செய்வார்.
நன்றி நேயர்களே. இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு 75 விழுக்காடு உங்களுக்கு நீங்கள் உயர்வை பெறுகின்றீர்கள். நேயர்களே, ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது நதி, ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது நதி. ஒரே இடத்தில் கிடந்தால் அது சாக்கடை. நாம் எப்போதும் ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.